ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஃபஸ்ட் டைம் வந்து 3 நிமிஷத்துக்கு மேலே வந்து விலாக் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆடி 1 அன்னைக்கு வந்து எங்கள் ஊரில் வந்து கறி எடுப்பாங்க. எந்த ஊர்லலாம் அப்படின்னு தெரியல. ஆனால் எங்கள் ஊரில் வந்து கண்டிப்பாக எடுப்பாங்க. எங்கள் அம்மா வீட்டு ஊர்லேயும் சரி, இங்கேயும் சரி. அந்த மாதிரி தான் அன்றைக்கும் கறி எடுத்திருந்தோம். அந்த விலாக் தான் அன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 1 கிலோ மட்டன் எடுத்திருந்தோமா, சரின்னு சொல்லி அதை நல்லா க்ளீன் பண்ணும்போது தான் பார்த்தேன், அன்றைக்கி கொழுப்பு நிறையாவே இருந்துச்சு. 1/4 கிலோவுக்கு மேலே கொழுப்பே இருந்துச்சு. அன்றைக்கி வந்து விசேஷ நாள், நிறைய பேர் எடுப்பாங்க அப்படின்றனால அவங்கக்கிட்ட கேட்கவும் முடியாது, என்ன கொழுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி. சரின்னு சொல்லி அதையே வாங்கிட்டு வந்தாச்சு. வந்து கொழுப்பெல்லாம் பிரித்து வச்சுட்டு அந்த கறி அறுத்த கறியோட கொஞ்சம் உப்பு தண்ணி போட்டு வேக விட்டுட்டேன். வேக விட்டுட்டு அதுக்கு மசாலா அரைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நறுக்கின சின்ன வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கிட்டேன். அது கூடிய புளிப்புக்காக ஒரே ஒரு தக்காளி மட்டும் தான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு அது கூட மசாலா ஐட்டம் வந்து பட்டை, கிராம்பு, அது கூட வந்து பட்டை, பிரிஞ்சி இலை, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கசகசா போட்டு நல்லா வறுத்துட்டேன். நல்லா வெங்காயம் தக்காளி கலர் மாறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தேங்காய், இஞ்சி, பூண்டு சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். அரைச்சி எடுத்து வச்சுட்டு நான் எப்பயுமே மட்டனை வந்து மொத்தமாக வேக வச்சுட்டு அந்த எலும்பு தனியாக கறி தனியாக எடுத்து வச்சுக்குவேன். அந்த கறியெல்லாம் சுக்கா மாதிரி பண்ணிவிட்டு அந்த எலும்பெல்லாம் போட்டு குழம்பு வச்சுருவேன். அந்த மாதிரி தான் அன்றைக்கும் பண்ணியிருந்தேன். நல்லா மட்டன் வெந்ததுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்சுருக்க மசாலா கூட வந்து கொஞ்சமாக வந்து ஆட்டுக்கறி குழம்புக்கு மசாலா வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு வீட்டு மசாலா வந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா கொதித்து அது நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர டயத்தில் வந்து கொழுப்பை லாஸ்ட்டாக கொட்டிட்டு அதை ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கி வச்சுட்டேன். இறக்கி வச்சுட்டு அதுக்கு சைட்லேயே வந்து அந்த எலும்பு இல்லாத கறியெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை வந்து சும்மா மட்டன் கூட்டாகவும் இல்லாமல் சுக்காவும் இல்லாமல் ஒரு பதமான இதுக்கு வந்து எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். வதக்கி வச்சுட்டு அது கூடயே அந்த எடுத்து வச்சுருக்க மட்டனையும் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அது கூட வந்து மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கிட்டேன். கறி வேக வைக்கும் போதே உப்பு போட்டனால கொஞ்சமாக இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிட்டேன். அந்த கறிக்கு தகுந்த மாதிரியே போட்டுட்டு அது கூடயே மசாலா ஐட்டமும் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், அப்புறம் அந்த மட்டன் கூட்டுக்குன்னே ஒரு கறி மசாலா யூஸ் பண்ணுவாங்க விசேஷ வீடுகளெல்லாம், அந்த கறி மசாலா வாங்கி சேர்த்துருந்தேன். சேர்த்து நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நல்லா சுண்ட விட்டுட்டேன். நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் அதை இறக்கி வச்சாச்சு. இறக்கி வச்சுட்டு அந்த ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா கறி குழம்பு, அதை வந்து எங்கள் அம்மா தாளிக்கிற மாதிரியே தாளிச்சிருந்தேன். கொஞ்சம் எண்ணெய், அது கூடயே வந்து கடுகு, கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கடைசியாக வந்து எங்கள் அம்மா வந்து சின்ன சீரகம் சேர்ப்பாங்க. நல்லா கையில் கசக்கி போடுவாங்க. நான் ஒரு கையில் கேமரா வச்சுருந்தனால அப்படியே போட்டுட்டேன். ஒரு கையில் மட்டும் நுணுக்கி போட்டிருந்தேன். போட்டுட்டு நல்லா அந்த ஜீரக ஸ்மெல்லு வந்ததுக்கப்புறம் அதை குழம்புல எடுத்து கொட்டியாச்சு. அந்த கேப்லேயே வந்து அந்த மட்டனும் நல்லா தண்ணி வற்றி நல்லா சுண்டி வந்துருச்சு. சுண்டி வரவுமே அதை எடுத்து வச்சுட்டு அந்த குழம்புக்கு தாளித்தேன் பார்த்தீங்களா, அந்த சட்டியிலேயே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ரசத்துக்கு தாளிச்சிடலாம். மட்டன் குழம்பு சுக்கா இருக்குது, அப்போ ரசம் இல்லைனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரசத்துக்கு தட்டி வச்சுட்டேன். ஆல்ரெடி தட்டி வச்சுட்டு அந்த எண்ணெய் கடுகு போட்டுட்டு அது கூடயே அந்த அரைச்சி வச்சுருக்க மிளகு, சீரகம், வெள்ளைப்பூடு இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வறுத்துடணும். ரசம் ஸ்மெல்லு வந்து அந்த வறுக்கிறதுல தான் இருக்குது. நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூடயே அந்த புளியும் தக்காளியும் கரைச்சி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு அந்த புளி கரைக்கும் போதே உப்பும் போட்டுட்டேன். அதனால் நான் உப்பு தனியாக சேர்க்கலை. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இது பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மட்டன் கூட்டு, மட்டன் குழம்பு, அது கூடயே சாப்பாடு வடிச்சு விட்டுருந்தேன்னா ஃபைனலாக வந்து வீட்டில் எல்லாமே இது தான். அன்றைக்கி ரத்த பொரியல் கீழே அத்தை கொடுத்துருந்தாங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.